பொதுவாக பார்த்தோம்னா பெருமாள் கோவில் உற்சவங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம கோவிலில் நடப்பதை தாங்க பார்த்துருப்போம். ஆனால் மதுரையில் மட்டுமே சித்திரை திருவிழாவின் போது பெருமாள் கள்ளழகர் வேஷம் போட்டு அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறுவது வழக்கமாகுங்க. மொத்தம் 10 நாட்கள் உற்சவமாக இந்த உற்சவமானது நடைபெறுது. அழகர் மலையில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவின் முதல் 3 நாட்கள் ஆலயம் வலம் வந்து பெருமாள் சேவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த 7 நாட்கள் பெருமாள் மதுரைக்கு சென்று அங்கு உற்சவங்கள் நிறைவடைந்த பின்னாடி திரும்பி வருவாராமாங்க. இது வேறு எந்த கோவிலுமே நடக்காத ஒன்றாகவும் சொல்லப்படுது. மதுரை சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்குதுங்க. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததாக சொல்லப்படுது. அதே போல் மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த வருஷம் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்குதுங்க. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமானது நடைபெற்றிருக்குது. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 28ஆம் தேதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்குதுங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி அன்னைக்கு திரு தேரோட்டமானது நடைபெற்றிருக்குது. மதுரை அழகர் கோவிலில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்குதுங்க. ஏப்ரல் 29ஆம் தேதி அன்னைக்கு மதுரையை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டிருக்கிறாரு. கட்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் வேஷமிட்டு 18ஆம் படி கருப்புசாமியிடம் உத்தரவு பெற்று மதுரையை நோக்கி கள்ளழகர் புறப்பட்டு வந்திருக்கிறாருங்க. வழி நெடுகிலுமே பக்தர்கள் உற்சாகமாக கள்ளழகரை வரவேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மண்டக படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தபடி கள்ளழகர் மதுரையை வந்தடைஞ்சிருக்கிறாருங்க. மதுரைக்கு வந்த கள்ளழகருக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 3 மாவடியில் எதிர் சேவையானது நடைபெற்றிருக்குது. இதனைத் தொடர்ந்து தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் மாலை நேரத்தில் கள்ளழகருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெற்றிருக்குதுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நாளன்னைக்கு, அதாவது இன்று காலை 5:35 மணியளவில் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் தல்லாகுளத்திலிருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி இருக்கிறாரு. கள்ளழகர் வேடமிட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க வைகை ஆற்றில் குலுங்கி குலுங்கி அசைந்து ஆடி வந்திருக்கிறாருங்க கள்ளழகர். ஏராளமான சொம்புல சர்க்கரை தீபம் ஏற்றி அழகரை நிறைய பக்தர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செஞ்சதாக சொல்லப்படுதுங்க. மதுரை நகரில் மட்டும் இல்லாமல் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய வைகை நதி பாயக்கூடிய பல ஊர்களிலுமே கள்ளழகர் வேஷமிட்டு பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமானது நடத்தப்படுவது வழக்கமாகும். இதனைத் தொடர்ந்து தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் மாண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்க இருக்கக்கூடிய உற்சவமானது நடைபெற இருக்குதுங்க. மதுரையில் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளக்கூடிய கள்ளழகர் மே 5ஆம் தேதி தசாவதார கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தர இருக்கிறாரு. மே 6ஆம் தேதி மதுரையில் இருந்து புறப்பட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்ப இருக்கிறாருங்க கள்ளழகர். மதுரையில் நடக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள வரக்கூடிய பெருமாளின் அழகை பார்த்து மயங்கிய கள்ளர்கள், அதாவது திருடர்கள் சில பேர் அவருக்கு விருந்து கொடுத்து உபசரித்ததாகவும் கள்ளர்களுடைய உபசரித்தப்ப ஏற்றுக்கொண்டதனால கள்ளழகர் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த விருந்தில் மயங்கிய அழகர் மீனாட்சி அம்மனுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனதுனால கோபித்து கொண்டு வைகை ஆற்றில் இறங்கி சென்றதாகவும் இதனாலேயே வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய உற்சவமானது சித்திரை திருவிழாவின் போது நடத்தப்படுவதாகவும் ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனால் இது உண்மையில் இந்த சம்பவம் நடைபெற்றுவதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்பட்டிருக்குது. திருமால் இரும் சேவை என்று பெயர் கொண்ட அழகர் மலையில் பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் என்னும் திருநாமத்தால் அழைக்கப்படுறாரு. சுந்தரம் என்றால் அழகு என்று பொருளாகுமாங்க. சுந்தரராஜன் என்ற சொல்லுக்கு அழகர் என்று பெயராகுமா. இவரை போற்றி பாடிய ஆழ்வார்கள்
அவர்கள் உள்ளம் கவர் கல்வன் என்று சொல்லியிருக்கிறாங்க. திருடனை போல உன்னை வணங்குபவர்களுடைய மனதை திருடி விடுகிறாயே என்று பாடியிருக்கிறாங்க. ஒரு முறை உன்னை தரிசனம் செய்தால் போதும் என்ற எண்ணம் வராமல் எத்தனை முறை பார்த்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் அழகர பார்க்க மாட்டோமா என அவர்கள் பின்னாலேயே பக்தர்களை அலைய வைக்கக்கூடியவர் என்பதனாலேயே எல்லோருடைய மனங்களையும் திருடி கொள்ளக்கூடிய அழகனான திருடன் என்று குறிப்பிடுவதனால இவரை கள்ளழகர் என்று அழைக்கிறாங்க. ஆழ்வார்கள் பாடியது உண்மையாக்கும் விதமாக பழங்கால திருடர்களை போல தடையில முண்டாசு கட்டி வித்தியாசமான திருடர்களை போல உடையணிந்து கொண்டு கையில் நெரிசம் மற்றும் வளத்தடி என்று சொல்லக்கூடிய ஈட்டி போன்ற ஆயுதமும் வச்சிருப்பாருங்க. இடுப்பில் ஜாமத்தாடு என்ற ஆயுதமும் தலையில் சிங்கமுக தூளா என்ற ஆயுதமும் தாங்கி கண்டாங்கி சேலை உடுத்தி பெருமாள் வருவார். புராண கதைகளின்படி அழகர் மலை உச்சியில் வற்றாத நூபுர கங்கை நதியானது ஓடிட்டு இருந்திருக்குதுங்க. இதில் ஒரு நாள் சுதபஸ் முனிவர் தண்ணீரில் மூழ்கி மந்திரங்களை உச்சரித்து கொண்டிருந்த போது அந்த வழியாக தன்னுடைய சீடர்களோடு வந்த துர்வாச முனிவரை அவர் கண்டுக்காமல் இருந்திருக்கிறாரு. அந்த துர்வாசக முனிவர் கோபம் அடைஞ்சிருக்கிறாருங்க. நீண்ட நேரம் கழித்து பூஜைகள் செய்து முடித்த பின்னாடி துர்வாச முனிவரை வரவேற்று வணங்கியிருக்கிறாரு. இதனால் கோபம் அடைந்த துர்வாசக முனிவர் சுதபஸ் முனிவருக்கு சாபம் கொடுத்திருக்கிறாரு. நீ மாண்டுகமாக அதாவது தவளையாக மாற வேணும் அப்படின்னு சாபம் கொடுத்திருக்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சுதபஸ் முனிவர் தன்னுடைய தவற உணர்ந்து துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதற்கு துர்வாச முனிவர் சித்திர மாத பௌர்ணமிக்கு அடுத்த நாள் கிருஷ்ணபட்ச பிரதமி திதியில கள்ளழகரான சுந்தரராஜ பெருமாள் வந்து உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க. சுதபஸ் முனிவர் 12 ஆண்டுகளாக வைகை கரையில் தவம் செஞ்சிருக்கிறாரு. பெருமாள் கருட வாகனத்தில் வந்து உனக்கு சாப விமோச்சனம் தருவார் என்று சொல்லியிருக்கிறாருங்க துர்வாசகர். மாண்டுகம் இருக்கக்கூடிய முனிவருக்கு சாப விமோச்சனம் அளித்ததற்காக தோன்றிய உற்சவம் தான் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய உற்சவமாகுங்க. இதே போல் கள்ளழகர் என்ன நிறத்தில் பட்டுடுத்தி வருகிறாரோ அதற்கு ஏற்றபடி தான் அந்த ஆண்டின் பலனானதே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேங்க. ஆனால் உண்மையில் கள்ளழகர் ராஜாக்கள் அணிவது போல உடையில தான் எப்பொழுதுமே வருவாராமாங்க. அழகருக்கு சாற்றக்கூடிய பின்னங்கி எப்பொழுதுமே பச்சை நிறத்தில் தான் இருக்குமா. அதே போல் அவருக்கு சுத்தமான பருத்தியாலான வெள்ளை நிறத்தில் தான் உடை அணிவிப்பாங்களாமாங்க. அதோடு ஆண்டாள் சாத்திய கொண்டமால சில வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களானது அழகருக்கு சாற்றப்படுவது வழக்கமாகுங்க. இந்த பொருட்கள் அந்த பருத்தி ஆடையோடு சேர்ந்து நிகழக்கூடிய வேதி மாற்றத்தால் பெருமாள் அணிந்திருக்கக்கூடிய உடை சில நேரத்தில் மஞ்சள் நிறமாகவும் சில நேரத்தில் பச்சை நிறமாகவும் காட்சியளிக்குமா. இன்னும் சில நேரத்தில் ஊதா நிறமாகவும் மாறுமாங்க. பொதுவாக பார்த்தோம்னா எல்லா பெருமாள் கோவில்களுமே மடப்பள்ளியில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் மட்டுமே பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடப்படுங்க. ஆனால் வெளியில் இருந்து பக்தர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அது நெய்வேத்தியமாக படைக்கப்படக்கூடிய வழக்கம் கிடையாதுங்க. ஆனால் மதுரை சித்திரை திருவிழாவின் போது அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு மீண்டும் மலைக்கு திரும்பும் வரைக்கும் ஏராளமான மண்டகப்படிகளில் படைக்கக்கூடிய பலவிதமான பிரசாத பொருட்களை பெருமாள் ஏற்றுக்கொள்வாராமாங்க. இது மதுரை சித்திரை திருவிழாவுக்கே உரிய மற்றொரு தனிச்சிறப்பம்சமாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் ஆவார். இவர் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வர்றாரு. இந்த தலத்தினுடைய அம்பாள் மீனாட்சி அம்மன் ஆவாங்க. இவருடைய விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதாகுங்க. அம்பாள் மதுரை மீனாட்சியின் கருவறையானது 32 சிங்க உருவங்களும் 64 சிவ கணங்களும் 8 கல்யாணிகளும் தாங்கி நிற்கக்கூடிய அபூர்வமானதாக சொல்லப்படுது. இந்த கருவறை விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாக சொல்லப்படுதுங்க. மீன் போன்ற கண்களை கொண்டவள் மீனாட்சி அம்மன் ஆவாங்க. அதனாலேயே மீனாட்சி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. மீன் எப்படி தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய பார்வையிலேயே வைத்து பாதுகாப்பது போல மீனாட்சி அம்மன் தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய அருள் கண்ணால் அருள் பாலிச்சுட்டு வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இடம்பெற்றிருப்பது சிறப்பம்சமாக சொல்லப்படுது. பக்தர்களுடைய கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்டுவதற்காகவும் திரும்ப திரும்ப சொல்வதற்காகவுமே கிளி சொல்லி
கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்திரன் சாப விமோச்சனத்திற்காக உதவியதும் கிளிதான் அப்படின்னும் சொல்லப்படுது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் 15 ஏக்கர் பரப்பில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாகுங்க. இந்த கோவில் 8 கோபுரங்களை கொண்டதாகும், 2 விமானங்களையும் கொண்டதாகுங்க. இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திர விமானம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.